டூப்ளிகேட் கேப்டன் ஒரிஜினல் கேப்டன் அது எப்படி இருக்குன்னு பாரு. இல்ல நீதான் இம்போஸ்டர், நான் தான் ரியல் கேப்டன் பிளாஸ்ட்ராய். இந்த லூசுத்தனமான சண்டையை நம்ம எதுக்காக வீடியோ எடுக்கணும்னு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா? லூசா, இது வரைக்கும் வந்ததுலயே பெஸ்ட் அண்டர் கிரவுண்ட் பிளாஸ்ட்ராய்ட் மூவி இதுதான். கேப்டன் பிளாஸ்ட்ராய்ட் அண்ட் அட்டாக் ஆஃப் தி ஈவில் க்ளோன்ஸ். யாரும் இத பார்க்க மாட்டாங்க. நாங்க மிலி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கிரீனி கேர்ள் மார்ஷல் ஆர்ட்ஸ் லெசன்ஸ் கத்துட்டு வரேன். எங்க மூவிய ஸ்பாயில் பண்ற. அவ பண்ணல, இதான் மூவிலேயே டாப் சீன். ஆமா, இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணு மிலி. கம் ஆன் கூப், ஓ சிஸ்டர் உன்னை பீட் பண்ற மாதிரி பண்ணிக்க. கூப்போட சிஸ்டர் அவனை போட்டு பரட்டி எடுத்துட்டா. நான் எல்லாத்தையுமே இதுல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இது வெளிய வராம தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா முடியாதுன்னு தான் தோணுது. ஒருவேளை மில்லி யோகா பண்றலா இருக்கும், அது உன்னோட வயித்தை ரொம்ப பலமாக்கும். டவுன்லயே பெஸ்ட் ஷோவை பாருங்க. ஒரு 10 வயசு பையன் அவன் சிஸ்டர் கையால வாங்குன்னு வாங்குறான். இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதா? டாட், எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் லெசன்ஸ் கத்துக்கணும். ஷூர் கூப். நம்மளோட ஃபைனான்ஸ் பொசிஷன் 2-3 மாசத்துல சரியாயிடும், அப்புறம் கத்துக்கலாம். ஒரு மாசத்துல அந்த பொம்மைகளை உடைச்ச செலவுக்கு கொடுத்துட்டா நமக்கு பணம் மிஞ்சும். ஒரு மாசமா? அதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுமே. இப்போதைக்கு வேணா நான் மில்லி கிட்ட கொஞ்சம் கத்துக்க. அவ மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு இருக்காளே. யாக்கு நான் சொல்லி தரேன். நோ வே, என் சிஸ்டர் கிட்ட இருந்து நான் ஒன்னும் கத்துக்க மாட்டேன். போச்சு, இப்போ இந்த செலவு வேற சேர்ந்துடுச்சா? Hey Coop, been beat up by your little sister lately? What happened the other day was pure luck. மறுபடியும் அந்த மாதிரி நடக்காது. மறுபடியும் அப்படியே நடக்குது. அவ ஃபேஸ் அப்படியே ஒரு க்ளோஸ் அப் எடுத்துக்க. கொஞ்ச நேரத்துல வாமிட் பண்ணிடுவான். எப்பதாவது முடியுமோ? இது ஃப்ளூக்ல கேட்டு தான் உதச்சுது. உன்னை விட வீக்கான உன் சிஸ்டரை போய் நீ பிளேம் பண்றியே. கூப் ஜாக்கிரதை, அந்த ஸ்பாரோ உன்னை லஞ்சுக்கு தூக்கிட்டு போக போகுது. உண்மையிலேயே இவன் லேம். லேம் டாஸ்டிக். லேம் ரிஃபிக். லேம் மில்லியால என்ன அப்படி தூக்கி போட்டிருக்க முடியாது. 3 தடவை கேட்டு தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கணும். ஒருவேளை ஏலியன் அவளுக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் வந்திருக்கிற மாதிரி பண்ணிருக்குமோ? இந்த எக்ஸ்பிளனேஷன்ல லாஜிக் இருக்கு. ஹே, உங்க கிராண்ட்ஃபாதர் குங்ஃபூ மாஸ்டர்னு சொல்லி இருக்கல்ல? எஸ், ஹாங்காங்லயே எல்லாரும் மதிக்கிற பெரிய மாஸ்டர் அவரு. டெனிஸ், எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கொடு. நான் கேட் கிட்ட இருந்து டிஃபெண்ட் பண்ணிப்பேன். நானா கிராண்ட்பா கிட்ட சில ட்ரைனிங் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லிருக்கேன். டெனிஸ், என் சிஸ்டர் தான் என்ன தூக்கி போட்டான்னு ஹோல் ஸ்கூலும் நம்புது. 3 தடவை என் மரியாதையே போயிடுச்சு. நீ தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். நான் சொல்லி தரணும்னா முழு மனசோட நீ என்கிட்ட சரண்டர் ஆகணும். உன் மைண்ட், பாடி, சோல் எல்லாம். நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் டெனிஸ். இப்போ இருந்து நான் மாஸ்டர் டெனிஸ். ஃபர்ஸ்ட் உன்னோட சியை எப்படி ஃபோக்கஸ் பண்றதுன்னு கத்துக்கணும். உனக்குள்ள இருக்கிற எனர்ஜி. ஓ, இந்த மார்பிளை என் கையில இருந்து ஃபாஸ்டா எடு பார்க்கலாம். ஓ, அடுத்து என்ன மாஸ்டர் டெனிஸ்? ஐ டோன்ட் நோ. ட்ரைனிங் முடியற வரைக்கும் நீ இதை இவ்வளவு வேகமா எடுத்துக்க கூடாது. பரவாயில்ல விடு. பின்னால வா. கேட்டுக்க, கிராண்ட்பா சொல்லுவாரு, ஒவ்வொரு கிரேட் மார்ஷியல் ஆர்டிஸ்டுக்கு ஒவ்வொரு ஃபைட்டிங் ஸ்டைல் இருக்குமா. நேச்சரோட கிரியேச்சர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களாம். நட் கேதரிங் ஸ்குவரல், ரோபிங் சீகல், டாக் அண்ட் ஹைட்ரட். இங்க காட்டு ஃப்ளோபிங் சீகல். Hoop. Nut gathering squirrel. Dog and hydrant.
உடைஞ்சிருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. ஒரு டிவி சேனலே ஆரம்பிக்கிற அளவுக்கு இவன் லூசுத்தனம் எல்லாத்தையும் நான் ஷூட் பண்ணிட்டேன். ஆமா, த லேம் நெட்வொர்க். உன்னோட எதிரிய விஷுவலைஸ் பண்ண இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். இப்போ உன்னோட ஜிய ஃபோக்கஸ் பண்ணு. இப்போ இந்த போர்டை பிரேக் பண்ணு. அந்த கேட்ட பத்தின பயத்தையும் நீ பிரேக் பண்ணிடலாம். நீ பாடியும் பிரேக் பண்ணிட்ட. அடுத்த தடவை கேட் என்கிட்ட வரட்டும், நான் யாருன்னு காட்டுறேன். மிஸ்டர் கேட், நான் உனக்காக ரெடியா இருக்கேன். கேட் ஸ்பைல் பண்ணிருக்கு. இதுக்கு நான் பழி வாங்குவேன். இது இன்னும் முடிவுக்கு வரல. கிளைமேக்ஸ் இனிமேதான் வரப்போகுதுன்னு கான்பிடென்ட்டா இருக்கேன். அது கேட் பால். இப்ப கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணுவோம். கேப்டன் பிளாஸ்டராய்டு, இதோட பெரிய இன்சல்ட்டே இல்ல. டெனிஸ், நான் ஹவுஸ் ஆஃப் ஸ்வாப்புக்கு போறேன். அங்க கேட்டை கவனிக்க போறேன். ஆனா உன்னோட திறமையை செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணனும். கூப் கூப். நீயா இங்க இருப்பேன்னு தெரியும். உன்னோட நான் நேருக்கு நேர் மோத சேலஞ்ச் பண்றேன். ஃபிளிப்பிங் சீகல். ஹையா! Not gathering squirrel. Running squirrel. இத சமாளிக்க நீ இப்ப தயாராயிரு. ஹையா! தேனல கட்டுமா. ஹையா! கூப். ஓ கிராண்ட்ஃபாதர், நான் என்ன பண்ணுவேன்? ஏதாவது ஒரு சைன் காட்டுங்களே. லோக்கல் பிசினஸ்மேன் ஒருத்தர் குங்ஃபு மூவி தியேட்டரை ஓபன் பண்றாரா? ஓ மியூசிக் நல்லா இருக்கா கேட்? நோ. இதோ டெனிஸ் வரான். இயற்கையா நடி. ஒரு நிமிஷம் இரு கூப். இதோ நான் வரேன். மூடி இருக்கு. டெனிஸ், கூப், என்னோட கிராண்ட்ஃபாதர் ஒரு குங்ஃபு மாஸ்டர் இல்ல. அவர் மூவி தியேட்டர் தான் நடத்துனாரு. வாட்? அவர் என்கிட்ட சொன்னது ஃபைட்டிங் ட்ரைனிங் டெக்னிக் இல்ல, அது மூவி பிளாட். பரவாயில்ல, என்னால கூட உடைக்க முடியும்னா கேட்டையும் சமாளிக்க முடியும். ஓ, அத சொல்றியா? அந்த போர்டை நான் பாதி அறுத்து வச்சிருந்தேன், உன்னோட கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றதுக்காக. அங்க என்னதான் நடக்குது? எனக்கு தெரியலையே. கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கணும். அவங்க நிஞ்சா மாதிரி ஃபைட் பண்றாங்க. அத நாம தோக்கடிப்போம். எனக்கு இது பத்தி எல்லாம் தெரியாது கூப். சிய ஃபோக்கஸ் பண்ணு. ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். Don't get hungry. வேற நாம கேட்டா மில்லியால என்ன தூக்கி போட முடியாதுன்னு ப்ரூவ் பண்றேன். கூப், ஊட்டி கிடக்குற ஹவுஸ் ஆஃப் ஸ்வாப்ல நீங்க டென்னிஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாட், நீங்க இத நம்பவே மாட்டீங்க. ஓ, நிச்சயமா நம்பிதான் ஆகணும். இடத்தையே குப்பையாக்கிட்டீங்களே. கேட்ஸ், கொள்ளையடிக்க வந்தவனை சமாளிச்சு துரத்துனது பெரிய வீரம்தான். அடுத்த தடவை அதை எங்க கிட்ட விடுங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு கொஞ்சம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி தரீங்களா?
நிஞ்சா மாதிரி ஃபைட் பண்ணான். அவன் மனசு வச்சா ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டான். ஹீரோவை நான் தான் ட்ரெயின் பண்ணேன். தன்ச்சியை ஃபோக்கஸ் பண்றவன் ஒரு ஹீரோ. இப்ப நான் மாஸ்டர் மினி தெரிஞ்சுக்க. நான் என்னோட கிரேடி கேர்ள் செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் முடிச்சிட்டேன். ஓ மேன், லென்ஸ் கேப் எடுக்க மறந்துட்டேன்.